Hi students, welcome back to learning journey. I'm Mrs. Padmasree speaking. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு படத்தில் சிவகுமார் சார் நடிச்சிருக்கார் இல்லையா, பழைய படத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது காதல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நமக்கு சொரியும் இல்லையா, அது போல் சொரிய சுகமாக இருக்கும். சொரிஞ்சு முடித்த பிறகு கப்பன்னு எரியும்ல உடம்பு கூட. நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா, ஒன்றும் இல்லை அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படும். என்ன தெரிய வருது இல்லையா, அம்மை போட்டிருக்கு அப்படின்னா அவங்க இந்த வேப்பலை அந்த இலைகளில் லைட்டாக அப்படியே இது பண்ணுவாங்க. இந்த படங்களில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. எந்த படம் அப்படின்னா, குடும்பம் ஒரு கதம்பமாக இல்லை, சம்சாரம் அது மின்சாரம், அதில் கூட சந்திரசேகர் சார் இருக்காருன்னு நினைக்கிறாரு. பார்த்துருப்போம். இந்த அம்மை போட்ட மாதிரி அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படியே வேப்பலை அப்படியே மெல்லமாக உஸ்பிக்கும். அது மெல்லமாக இந்த மயில் இறகு மாதிரி வேப்பலை இலைகள் மாதிரி அப்படியே காம்போடு அப்படியே நம்ம தொடச்சி உரைச்சி அதில் முள்ள சரியாகும். எதிர்ப்பு சக்தி இருக்குது அதில், அந்த கசப்புத்தன்மை அப்படின்னு. அது மாதிரி நம்ம பத்திரமா நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அது உண்மைதான், அது எல்லாருக்கும் தான். ஆக்சுவலாக பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உடம்புல சிலப்போ இந்த சில பேருக்கு உஷ்ணத்தினால சூடுனால சூட்டு கொப்பளம் வரலாம். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒரு சாப்பிட்டு அதுக்கு வரலாம். எப்படியோ புண்ணு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2-3 இடத்துல அப்படியே சின்ன சின்ன புண்ணுகள்லாம் வருது. அது ஆறுறதுக்காக பிப்பெடுக்கும். அதுக்கப்புறம் சும்மா அமைதியாக இருந்தால் என்னாகும், அது அப்படியே முள்ளமாக நம்ம அது பிக்கிறப்ப அப்படியே கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லை நல்லா விளாறுன்னு நல்லா சொரிஞ்சு விட்டுட்டோம்னா மறுபடியும் அது 0 லெவல்லேருந்து வரும், ரத்தம் வரும். அது மறுபடியும் புண்ணாகும், கபகபன் எரியும். அதுக்கப்புறம் ஆறும். மறுபடியும் அது பிக்கிறதுக்காக அது நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் என்னாகும், அப்படியே அந்த புண்ணோட அந்த மேல் பகுதி அப்படியே ட்ரை ஆகும், வறண்டு. அதுக்கப்புறம் அதுவே விழுந்துடும். பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம ஈஸியாக அது நம்மளை விட்டு போகும். சிலப்போ நம்ம ஸ்மூத்தாக மற்றவங்களோட பேசுகிறப்போ அது சரியாகும். எக்ஸாம்பிள், நம்ம லோஷன் எல்லாம் போடுவோம், ஆயின்மெண்ட்டு, இந்த சோப்பு, இந்த மாதிரி நம்ம போட்டு இது பண்ணுறச்ச ஆட்டோமேட்டிக்காக அதை வழியில் வழுக்கிட்டு போகும். இந்த லோஷன்லாம் நமக்கு பயங்கரமாக வழுக்கிட்டு போகும். அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்கின்னில் இருக்கிற இது மேலில் அந்த என்ன சொல்லுவோம், பொண்ணுடைய அந்த வறண்டு தன்மை அந்த லோஷன் போட்டப்போ அது இப்படி இப்படி நகத்தினாலே அந்த மேல் பகுதி வறட்சியானது நகர்ந்துடும். அப்படியே அது புண்ணெல்லாம் ஆறிடும். அதை விட்டுட்டு நானும் சண்டைக்கு போவேங்கிற மாதிரி நம்ம உடலில் அங்கங்கே பிக்குது, வா 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 அப்படின்னு. ஒரு படத்தில் கூட வடிவேலு சார் ஒரு சின்ன பையன் என்னென்னவோ திட்டுவான். அவர் ஆக்ரோஷமாக என்னையா திட்டுற அப்படின்னு பின்னாடியே வருவாங்க. அப்போ அந்த பையன் குடுன்னு ஓடுவான், உள்ளுக்குள்ளே ஓடி போய் உள்ளுக்குள்ளே போவான் ஒரு வேனுக்குள்ளே. அவரும் துரத்திட்டு கடைசியில் அந்த கதவை சாத்திடுவாங்க, அவங்க கிட்னி எடுத்துகிட்டு அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி அப்போவே முதல்ல இந்த பையன் வா வான்னு கூப்பிட்றப்ப அந்த பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார், வேண்டாம் என்ன தான் திட்டுட்டு போக வேண்டான்னு. இந்த பொறுமையாக நம்ம இருக்கிறப்ப என்னாகுது, வந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படியோ பொறுத்துக்கிறோம், போயிடுது. துஷ்ட சக்தியும் நம்மளை விட்டு அந்த பக்கம் போயிடுது. இல்லை நானும் வரேன், வா 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 ஒத்திக்கு வா அப்படிங்கிற மாதிரி 1 to 1 வரையலா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போய் நின்னா என்னாகும், சண்டை போட்டால் மண்டை விடைங்கிற மாதிரி. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பே அது கற்றுக் கொடுக்குது பாருங்க. அப்படியே நம்ம செஞ்சுட்டு உடனே என்ன ஆகுது, வேகமாக அது நம்ம சொரியறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணாமல் சொரியறப்ப வெட்டியாக அது ஒரு தீய செயலுக்கு தான் அடி பண்ணிடுது. மறுபடியும் ரத்த வளராகும். தேவையா? நிறையா நமக்கு உடம்பே மெக்கானிசம் நிறைய சொல்லித்தருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வாழ்க்கையில் இது ஒரு பங்கு, எல்லோரும் உணர்ந்திருப்போம். இது ஒரு அனுபவித்து ஒரு கதை மாதிரி நானும் நடந்தது இதெல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நம்பர் நீங்களாம் லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ. பாய்.